ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக பான் நெக் வந்து 3 டைப்பில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நெக்கோட உயரத்தில் அடிப்பாகத்துலேயும் மேல் பாகத்துலேயும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி நம்ம எப்போவுமே கரெக்டாக அந்த பா ஷேப் மேலே 2 இன்ச்சு ஷோல்ட்ரு கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, கழுத்தோட உயரத்தில் கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி கரெக்டாக 2 இன்ச்சு கொடுப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணக்கூடிய பான் நெக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த பா ஷேப் வந்து ஈவனாக தான் இருக்கும். மேலேயும் சரி கீழேயும் சரி, ஷோல்டர்கிட்டையும் சரி, கீழே அந்த நெக்கு ஃபினிஷிங் ஆகிற இடத்துலையும் சரி ஈவனாக இருக்கும். அடுத்த பான் நெக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 2 இன்ச்சு கீழே 2 இன்ச்சுன்னு கரெக்டாக கொடுத்து நம்ம ஹைட் பண்ணி, கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு ஒரு ஷேஃபாக வரும். மேலே வந்து கொஞ்சம் ஒய்டாகவும் கீழே நல்லா ப்ராடாகவும் இருக்க மாதிரி கட் பண்ணுவோம். இது ஒரு ஷேஃபு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3வதாக ஒரு பான் நெக் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக ஈவனாக அதே மாதிரி மேலே நெக்லைன் 2.5 இன்ச்சுனா கீழேயும் அந்த எஜ்ஜிலையும் 2.5 இன்ச்சு கொடுத்துப்போம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நல்லா ப்ராடாக ட்ரா பண்ணோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க மெத்தட் வந்து நம்ம பாக்ஸுக்கு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே மார்க்கிங் பண்ணி, அதாவது கீழே வந்து ஒய்டாகவும் மேலே நல்லா ப்ராடாகவும் வர மாதிரி மார்க்கிங் பண்ணுவோம். இந்த மெத்தட்லேயும் கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த 3 ஷேப்பில் பான் நெக் வந்து நம்ம கட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய நெக் டிசைன்லாம் சிம்பிளாக எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டெய்லரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 ஷேப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டிங் போட்டுக்கோங்க. நன்றி.